கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு பயணித்து அருணகிரியார் நமக்கு கொடுத்த திருப்புகழ் அமுதத்தை பருகிக்கொண்டே இருக்கின்றோம். அந்தந்த தலங்களுக்கே சென்று விராலிமலையில் முருகன் அருளை அருணகிரியார் வழியில் நாமும் பெற்றோம். அங்கேருந்து எங்கே போகலாம்? புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டைன்னு சொன்னாலே நிறைய தலங்கள் உண்டு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், குன்னக்குடி முருகன், அது மட்டுமல்ல வைணவத்தில் மிக மிக பிரசித்தி பெற்ற அற்புதமான தலங்களும் இங்கே உண்டு. புவனேஸ்வரி ஆலயம்னு ஒன்று உண்டு. அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான முகம். சாந்தானந்த சுவாமிகள் தங்கியிருந்து புதுக்கோட்டையில் பல சேவைகளை செய்துள்ளார். திருகோஷ்டியூர்ன்ற பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி. இங்கே தான் ராமானுஜர் 8 எழுத்து மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் என்று கோபுரத்தின் உச்சியில் ஏறி எல்லாரும் இந்த 8 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள் என்று நாராயண மந்திரத்தை சொன்னது. இந்த இடம்லாம் இருக்குது. இந்த புதுக்கோட்டையில் அறந்தாங்கி அப்படின்ற ஒரு இடம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உணவு வசதி, தங்கும் வசதி எதுவுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம யாருக்காக போகிறோன்னா, நம்ம மாணிக்க வாசகருக்காக போகிறோம். அந்த அறந்தாங்கிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருப்பெருந்துறை அப்படின்ற ஒரு தலம். இந்த தலம் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் மட்டும் பாடிய ஒரு தலம். தேவார முதலிகளில். ஏன்னா இந்த தலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற தலத்துக்கு கூட சம்பந்தர் வந்திருக்கார், சுந்தரர் வந்திருக்கார். தேடி தேடி பாடின சம்பந்தரும் சுந்தரரும் ஏன் இந்த திருப்பெருந்துறைக்கு வரல? அது பெரிய கேள்வி. சுவாமி வரல இந்த திருப்பெருந்துறை மாணிக்க வாசகருக்கு மட்டுமே வச்சுட்டார் போல. அவருக்கு முதல்ல குருவாக இருந்து, குருமனிதன் தாழ் வாழ்கன்னு நம்ம சிவபுராணத்தில் பாடுறோம் இல்லையா, அப்படி குருவாக இருந்து அருள் கொடுத்த இடம்தான் இந்த திருப்பெருந்துறை. ரொம்ப விளையாட்டாக சொல்கிறது உண்டு. சுவாமிக்கான தலம் எதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அப்படின்வாங்க. வீட்டில் கூட கேட்பாங்க இல்லையா, வீட்டில் என்ன சிதம்பரமா மதுரையா அப்படின்னா வீட்டில் கணவன் குரல் கை ஓங்கி தான் இருக்கும். சில இல்லத்தில் மனைவி சொல்கிறத தான் கேட்பாங்க. வீட்டில் என்ன மீனாட்சியா மதுரை ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா இறைவனுக்குன்னு ஒரு தலம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சிதம்பரம், இறைவிக்குன்னு ஒரு தலம் சொல்லுங்கன்னா மதுரை, முருகனுக்குன்னு ஒரு தலம் என்ன சொல்லலாம்? திருச்செந்தூர் சொல்லலாமா? பழனி சொல்லலாமா? ஏரகம், விராலிமலை, வயற்பதி இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் முருகனுக்கான தலம் எது தெரியுமா? வைத்தீஸ்வரர் ஆலயம். அங்கே இருக்கக்கூடிய செல்வமுத்துக்குமார சுவாமி. அப்போ முருகனுக்கு எவ்வளவோ தலங்கள் நம்ம பார்த்துட்டு மாதக்கணக்காக பார்த்துட்டு வரதே முருகத்தலங்கள் தானே. ஆனாலும் முருகனுக்கான தலம் வைத்தீஸ்வரர் ஆலயம். சரி, அடியாருக்குன்னு ஒரு தலம் இருக்கா? இருக்குது. அந்த தலம் தான் திருப்பெருந்துறை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அங்கே உற்சவம் நடக்காது. அடியார் தான் வீதி உலா வருவார், அவர் தான் அருள் கொடுப்பார். அப்படி மாணிக்க வாசகருக்கு அங்கே அடியார் உற்சவம்னு ரொம்ப ரொம்ப அழகாக நடக்கும். இந்த தலத்தை நம்முடைய அருணகிரிநாதர் விட்டு வைக்கலைங்க. ஏன்? குருவாக வந்த ஒரு இறைவன் மாணிக்க வாசகர்கிட்ட திருவாசகத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அப்போ அந்த இடத்துல சிவன் அருள் எவ்வளோ இருக்கும்? சிவன் அருள் இருந்தால் அங்கே முருகன் அருளும் இருக்கும் அப்படின்றத அருணகிரியாருக்கு தெரியும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகனை தேடி வந்து 3 திருப்புகழை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய அருணகிரிநாதர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் மிக அழகான மூர்த்தம். பொதுவாகவே திருப்பெருந்துறை அப்படின்றது கட்டிடக்கலைக்கு அப்படியே உச்சத்தில் இருக்கக்கூடியது. இங்கே லிங்க திருமேனியில் அந்த பானம் இருக்காது, வெறும் ஆவுடை தான். ஏன் அந்த பானம் இல்லை? சாமி மாணிக்க வாசகரை காப்பாற்ற குதிரை விற்க போயிட்டாராம். அதனால் குதிரசாமின்னு வேற உண்டு அவருக்கு. ஆவுடை மட்டும் இருக்கிறதுனால லிங்கத்தில், ஆவுடைனா அந்த கீழே இருக்கிற பகுதி வட்டமாக இருக்கும், சில இடத்துல சதுரமாக இருக்கும், மேலே இருக்கிறதுக்கு பேர் பானம். பானம் இல்லாத லிங்கம். அதனால் சுவாமிக்கு ஆவுடையப்பன் அப்படின்ற பெயர் உண்டு. அம்பாள் சன்னதியில் பார்த்தீங்கன்னா வெறும் பாத தரிசனம் தான். யோகாம்பிகைன்ற பேரில் அம்பாள் இருப்பாள். அப்போ 2 இடத்துலையுமே திருவுருவச் சிலையே இருக்காது. அப்போ யோக மார்க்கத்தில் இறைவனை மனதில் வைத்து பூஜித்தும் நாம் முக்தி பெறலாம்ன்ற உயரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் தலம்தான் திருப்பெருந்துறை. அப்படியே வலம் வரும் பொழுது குருந்த மரம், குருந்த மரத்தில் தான், அந்த மரத்திற்கு அடியில் தான் குருவாக வந்தார் பரமன். அருணகிரியார் கூட கேட்குறார் இல்லையா முருகன் கிட்ட, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே
அப்போ குருன்றதும் ஒரு நிலை. நமக்கு பிடித்த தெய்வம் தாயாகவும் இருப்பான், தந்தையாகவும் இருப்பான், குருவாகவும் வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அழகான தலம்தான் திருப்பெருந்துறை. ரொம்ப அழகான சுப்பிரமணியருடைய திருவுருவச் சிலை. இங்கே பல தீர்த்தங்கள் உண்டு, ஆனாலும் அக்னி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி. ஒரு 14 தலவிருட்சம் உண்டு, ஆனாலும் குருந்த மரம் அதில் ஒன்று தான், ஆனால் அதுதான் ரொம்ப பிரசித்தி. அப்பேற்பட்ட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரை வீரனா சுவாமி இருப்பார், இன்னொரு பக்கத்தில் ரொம்ப அழகாக முதலமைச்சர் மாதிரி நல்லா ஆடை ஆபரணத்தோட மாணிக்கவாசகர் இருப்பார். அதுக்கு எதிர்க்க அப்படியே ஒரு துறவு கோலத்தில் வாட்டர் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்குமோ ஒரு சமயத்தில் இந்த ஆடம்பரம் எல்லாமே வீண் அப்படின்ற ஒரு உணர்வை தரக்கூடிய அளவில் மாணிக்கவாசகர் ஒரு அழகாக யோகி மாதிரி இருக்கக்கூடிய குளம். இந்த இடத்துல பெரிய அமைச்சர், இந்த இடத்துல அப்படியே யோகி மாதிரி இருப்பார். அப்படின்னா என்ன, அந்த இறைவனை பார்த்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆடம்பரமோ பதவியோ நமக்கு அவசியமே படாது. அப்பேற்பட்ட உயரிய கொள்கையை சொன்ன இந்த இடத்தில் பரிபூரணமாக சிவத்தை உணர்ந்தவர் மாணிக்கவாசகர். அந்த சிவத்தை உணர்ந்த இடத்தில் எவ்வளோ சிவம் இருந்திருக்கும், அப்போ அந்த இடத்துல அந்த முருக தத்துவமும் இருக்குமே அப்படின்னு தேடி போய் மூவர் முதலிகள் கூட விட்டு விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை கிடைக்கலையான்னு தெரியல. மூவர் முதலிகளுடைய எந்த குறிப்பும் அங்கே கிடைக்கல. அந்த சேக்கிழாருமே பெரிய புராணத்தில் அதை பற்றி சொல்லலை. ஆனால் அருணகிரியார் அந்த தலத்தையும் விட்டு விடாமல் அங்கே சென்று அங்கிருக்கும் அழகு திருமுருகனின் நிரம்ப இருக்கக்கூடிய அருளை பெற்று 3 திருப்புகழை கொடுத்து திருப்பெருந்துறை மேவிய கந்த பெருமாளே என்று திருப்புகழ் அமுதத்தை நமக்கு கொடுத்திருக்கார். ஒரே கல்லில் 2 மாங்காய். அங்கே போனீங்கன்னா சிவம் நிரம்ப இருக்கும், மாணிக்கவாசகர்ன்ற அடியார் அருள் இருக்கும், கூடவே முருகன் அருள்னா இப்பேற்பட்ட தலத்தை நம்ம விட்டுடலாமா? வாருங்கள், திருப்பெருந்துறை பரிபூரண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.